ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் எக்கோசிஸ்டம் அவருடைய ஆரிஜின் அண்ட் டெஃபினிஷன்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த டேட்டா சயின்ஸ் எக்கோசிஸ்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஒரு அனலிட்டிக்ஸில் இது முக்கியமான பார்ட்டு. ஒரு அனலிட்டிக்ஸு ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் எக்கோசிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் எக்கோசிஸ்டம் to understand how to improve the data science process and make the most of the analytic industries. ஒரு அனலிட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் டேட்டா சயின்ஸோட எக்கோசிஸ்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அது எந்த அளவுக்கு அந்த டேட்டா சயின்ஸ் வந்து ப்ராசஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த டேட்டா சயின்ஸ் எக்கோசிஸ்டம் பார்த்தாவே அதுக்கான ஓரளவுக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது எந்த அளவுக்கு இருக்குது, அது என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். டேட்டா சயின்ஸ் எக்கோசிஸ்டம் இஸ் எ ப்ராட் டேர்ம் யூஸ் டு டிஸ்கிரைப் த டசன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் எக்கோசிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபார் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ். நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது டேட்டா சயின்ஸ்லேயே. அதோட எக்கோசிஸ்டத்தை பற்றி சொல்லணுன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் இருக்குது. இப்போ டேட்டா சயின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாவே இஸ் ஏ ஹோல் இண்டஸ்ட்ரி contains everything from data analyst, data scientist, database administrators to CEO and CIOS. இப்போ டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது, டேட்டா சயின்ஸ்னாவே பார்த்தீங்கன்னா இஸ் ஏ ஹோல் இண்டஸ்ட்ரி. எல்லா மொத்தமாக ஒரு இண்டஸ்ட்ரியோட மொத்தமாக சேர்த்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் பண்ணுறோம்ல அவங்க, டேட்டா சயின்டிஸ்ட்டு, டேட்டா ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம அனலைஸ் பண்ணி வந்து சொல்கிறதான் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸு. இந்த டேட்டா சயின்ஸ் எக்கோசிஸ்டம் இஸ் எசென்ஷியலி அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இது மொத்தமாக சேர்ந்து தான் டேட்டா சயின்ஸ் சொல்கிறோம் இல்லையா. டேட்டா சயின்ஸ் எக்கோசிஸ்டம்ன்றது இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எந்தெந்த ஸ்டேஜஸ். இப்போ டேட்டா அனலிஸ்ட்னா டேட்டா அனலிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எந்தெந்த ஸ்டேஜஸில் இருக்காங்க, டேட்டா சயின்டிஸ்ட் இருக்காங்களே அவங்களுடைய ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு, ஓவராலாக டேட்டா அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு மொத்தமாக சேர்ந்து தான் டேட்டா சயின்ஸ் எக்கோசிஸ்டம். இதை வந்து சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தோன்னா a data ecosystem is a collection of connected data sources. டேட்டா எக்கோசிஸ்டம்ன்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் மொத்தம் சேர்த்தது. எதுனா சோர்சஸ், என்னென்ன சோர்சஸ் நமக்கு தேவை, டூல்ஸு, அப்ளிகேஷன் தட் எனேபிள் ஆர்கனைசேஷன்ஸ் டு கனெக்ட். இதெல்லாம் நமக்கு இது மட்டும் இல்லை, ஆர்கனைசேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஷேர் பண்ணுறது எல்லாமே சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா டேட்டா எக்கோசிஸ்டம். நாட் ஒன்லி ஃபார் த டூல்ஸ் ஆர் சோர்சஸ், இட்ஸ் ஆல்சோ ஏ பேஸ்ட் ஆன் த ஹவு டு கலெக்ட் அண்ட் அனலைஸ் ஆர் மேனேஜ் த டேட்டா அண்ட் ஷேர் த டேட்டா. எல்லாமே ஓவராலாக மொத்தமாக சொல்கிறது. ஓகேவா? இப்போ சோர்சஸ்னால் டேட்டா அனலிஸ்ட் வந்துருவாங்களா, டேட்டா அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்னால் நம்ம என்னென்ன டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் அனலைஸ் பண்ணணும், எதெல்லாம் ஷேர் பண்ணணும், எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லாமே சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா டேட்டா எக்கோசிஸ்டம். ஓகேவா? இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த எலமெண்ட்ஸ் ஆஃப் த டேட்டா எக்கோசிஸ்டம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சென்சிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை டேட்டா சோர்சஸ் அண்ட் எவால்வேட்ஸ் த குவாலிட்டி. அதான் நம்ம கண்ணால் பார்க்குறது, அதான் சென்சிங் சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாம் எலமெண்ட்ஸ், எக்கோசிஸ்டத்துடைய எலமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ சென்சிங்னா என்னென்ன டேட்டா சோர்சஸ் இருக்குது, அதோட குவாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது தான் சென்சிங். நெக்ஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன். எந்தெந்த சோர்சஸ்லேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் கலெக்ஷன். நெக்ஸ்ட்டு வேர்லிங்னா அதாவது ரா டேட்டா, தேவையில்லாத டேட்டாவை என்ன பண்ணணும்னா யூஸபிள் ஃபார்மேட்டு, அதாவது எம்டியாக இருக்க டேட்டாவை என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எதுனா நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் அது கொண்டு வர்றது. ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரிங் டேட்டா. அது ஸ்டோரிங் டேட்டா எப்படி இருக்கணும், செக்யூரில் இருக்கணும், அண்ட் தென் ஆக்சஸபிளி இருக்கணும் த்ரூ அவுட் அந்த அந்த டேட்டாவோட லைஃப் ஸ்டேஜஸ் வந்து எப்போவுமே இருக்கணும். அதான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிங்கே. செக்யூராக இருக்கணும், ஈஸியாக ஆக்சஸபிள் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் எலமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் பேஸ் பண்ணுறதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். என்ன ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம், கலெக்ட் பண்ணியிருக்கோம், அது எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆனால் சர்வர்ஸ், எந்த மாதிரி சர்வர்ஸு, சர்ச் லாங்குவேஜஸ், எந்த மாதிரி லாங்குவேஜஸை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால் எந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்துடும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃப்ரண்ட் டோர் த்ரோ விச் டேர்ம்ஸ் ஆக்சஸ் த டேட்டா எக்கோசிஸ்டம். அனலிட்டிக்ஸ்னால் அந்த டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ண டேட்டாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படி தான் அனலிட்டிக்ஸ் சொல்லுவோம். இது என்னென்னலாம்னா இந்த அனலிட்டிக் பிளாட்ஃபார்ம்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா எந்த மாதிரி டேட்டா சோர்ஸஸ் வந்து நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணலாம், எந்த மாதிரி டூல்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் அனலிட்டிக்ஸ். அந்த அனலிட்டிக் பிளாட்ஃபார்ம் மூலிமா ஓகே இது போட்டால் நமக்கு செட் ஆகும், இந்த மாதிரி டேட்டா சோர்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி டூல்ஸு மெஷின் லேர்னிங் டூல்ஸ் இல்லை வேறு ஏதாவது டூல்ஸ் அந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் அனலிட்டிக்ஸ் வந்து நம்ம வந்து சொல்வோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் மீன்ஸ் சர்வீசஸ் அண்ட் சிஸ்டம் தட் டு அப்பான் த டேட்டா. அப்ளிகேஷன்ஸ்னால் இந்த சர்வீசஸ் அண்ட் சிஸ்டத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றத அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் தி டேட்டா சயின்ஸ் எக்கோசிஸ்டம். இப்போ டேட்டா சயின்ஸ் எக்கோசிஸ்டம்னா உங்களுக்கு கிளியராக ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய எலமெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.